எழில் சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடரோட அப்பாவுக்கு வந்து இந்துவை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிய போகுது. அதை மனோகரி தடுத்து நிப்பாட்டுறதுக்காக ஆளுங்களை அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் எழில் வந்து சுடரோட இடுப்பில் கை வச்சு ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருன்னே சொல்கிறான். வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க சோபாவில். அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே இருப்பா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. வேண்டிகிட்டு இருக்கப்போ மனோகரியோட ஃபோட்டோ கீழே விழுந்து காணா போயிடுது. அதே சமயத்தில் சுடரோட ஃபோட்டோ அப்படியே கீழே விழுந்து அந்த பத்திரிக்கையில் வந்து எழில் பக்கத்தில் வந்து விழுந்துருது. சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க, ஆண்டவன் நல்லபடியாக நடக்கணும் இந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்காம மடித்து வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்றாங்க அவங்கக்கிட்ட. சரிப்பா பத்திரிக்கை எப்போ ரெடி பண்ணுவீங்களோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணியிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பசங்க எல்லோரும் வந்து காரில் வந்துட்டு இருக்கப்போ கேட்குறாங்க, பேசாமல் நீயே வந்துடு அப்படின்னு அஞ்சலி கேட்டப்போ இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கே அப்படின்னோடனே, ஆல்ரெடி நான் ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்றப்ப காவியா மட்டும் இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இறங்க மாட்டேங்கிற கார்லேருந்து அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு சுடர், ஒன்று தான் நான் பெருசாக மழை போல் நம்பியிருக்கேன், ஆனால் வந்து எக்காரணம் கொண்டு மனோகரி வந்து எனக்கு அம்மாவை வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டான்னு வச்சுக்கேன் நான் வந்து வீட்டை விட்டு போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னோடனே, ஏன் இவ்வளோ அவசரப்படுற, நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னை நம்பு, கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும், அதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ராமையா வண்டியை எடுங்க, இதுக்கப்புறம் வந்து இவங்க பசங்க வந்து இவ்வளோ தூரம் யோசித்ததுக்கப்புறம் நம்ம எழில் சாரை வந்து விட்டு வைக்கக்கூடாது, அவரை விட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்து கல்யாணத்தை நிப்பாட்டில், என் பேர் சுடர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுங்க அப்படிங்கிறப்ப, அட்டேங்கப்பா செம ஃபோர்ஸாக இருக்காங்க, இதே வேகத்தில் சீக்கிரமாக கொண்டு போய் இறக்கி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக அழைச்சிட்டு வந்துட்டு இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டோன்னே, ராமையா இப்போ நான் போகிற வேகத்தை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறப்ப பார்த்தா புயல் வேகத்தில் போயிட்டுருக்காங்க. அப்பாடா இவ போகிற வேகத்தை பார்த்தா எழில் சாரை அடித்து வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற லெவலுக்கு வேகமாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் எழில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தரை வந்து. இந்த அவங்க இரும்பிட்டு இருக்காங்களா, இவன் வந்து எல்லாம் பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருக்கப்ப, ஏமா கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன். சார் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசக்கூடாது, வெளியில் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்றப்ப, எவ்வளோ தலை போகிற காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் நான் சொல்கிறத கேளுங்க, காது கொடுத்து கேட்டாங்க. ஏமா நீ கொஞ்சம் நேரம் போமா அப்படின்னோடனே அவங்கள வந்து வெளியே பார்த்துட்டு இருந்தவங்க வந்து போயிடுறாங்க. பேப்பரை கொடுத்தாலும் வாங்காமல் போனோன்னே எழில் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல. கோவப்பட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இப்போ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, சார் உங்ககிட்ட நான் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பேசேன், அப்படி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னோடனே, உங்களுக்கு கல்யாணம் விருப்பப்பட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா, அதுக்கு மட்டும் ஆமாம் இல்லைங்கிற வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எனக்கு பதிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, உன்கிட்ட பல ட்ரிப்பு சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை பற்றி கேட்காத அப்படின்னு. அப்படி தான் சார் கேட்பேன், எனக்கு கேட்க எல்லா உரிமையும் இருக்குது, உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு என்னோட பர்சனல் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு. சார் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பசங்களுக்கு அந்த பொண்ணை வந்து பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய கடமை என்னது. ஒரு கேர்டேக்கராக என்னை வந்து நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, அவ்வளோ தடவை யோசிச்சிங்கல்ல, இப்போ என்னடான்னா குழந்தைக்கு வந்து அம்மாவா இன்னொருத்தங்களை பார்க்கும்போது குழந்தைங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு முடிவும் கேட்காம என் பசங்க நான் சொன்னால் கேட்பாங்க, அதெல்லாம் அந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை சார், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது பதில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சுடர் வந்து கரெக்டாக எழில் கோவப்பட்டு கேட்குறத பார்த்தோன்னே பதிலுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. கரெக்டாக பார்த்தா எழில் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கப்போ செவுத்துக்கிட்ட வந்து நின்றுடுறாங்க. நின்னோன்னே வந்து, என் விஷயத்தில் நீ தலையிடாத, உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது, அவள் வந்து எனக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்கா, அதனால் அவளை வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் மனோகரிக்கு, அதனால தான் அவளை ஏற்றுக்கிறேன், அதை முதல்ல புரிஞ்சுக்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்னோடனே சுடர் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே சில மாதிரி எழில் கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எப்போதும் லொடன் பேசு, ஏன் வாயை திறந்து பேச மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப, சார் அது வந்து அப்படின்னு மெதுவாக சொல்கிறாங்க. புரியல, நல்லா சத்தமாக தான் பேசு. சார் உங்கள் கை, ஆமாம் என் கைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப, சார் என் இடுப்பில் இருக்குது உங்கள் கை, அதை முதல்ல எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு அப்போ தான் எழில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னு டப்புன்னு எடுத்துடுறாங்க. சாரி நான் வேணுட்டு செய்யலை, தெரியாமல், இதுக்கப்புறம் வந்து நீ இந்த கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னோன்னே எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து வாயை மூடிட்டு மெதுவாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு பொறுமையாக நடந்து போகிறாங்க. போன வேகத்தை பார்த்தா வேகமாக ஏதாவது முடிவு பண்ணிட்டு வந்திருப்பான்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையா, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சிலையாட்டம் நிற்கிறாங்க நம்ம சுடர். சரின்னு வாய் தான் இருக்குது தவிர ஒன்றுமே செயல்படுத்துறது உனக்கு தெரில அப்படின்ட்டு ராமையா வந்து வீட்டில் அழைச்சிட்டு வரலான்ட்டு விட போகிறாங்க.
அந்த சமயத்தில் தான் வந்து சுடரோட அப்பாவுக்கு வந்து தகவல் கிடைக்கிது. இது மாதிரி வந்து இந்துவை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோன்னே வந்து இந்த விஷயத்தை நானும் வரேன் அப்படின்னோடனே, நீ வர தேவையில்லை, நான் போய் முதல்ல பார்த்துடுறேன், பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன நடக்குமோ அதை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயம் எல்லா விஷயங்களையும் மனோகரி வந்து கேட்டுடுறாங்க. கேட்டோன்னே அவங்க வழக்கம் போல் அவங்க ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு வந்து அவங்க பார்த்துடக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொன்னோன்னா, சுடரோட அப்பா வந்து வந்துட்டுருக்க சமயத்தில் கரெக்டாக வந்து இவரும் வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து பெட்டில் இருக்கிற ஆளுங்களை வந்து 2 பக்கம் பக்கத்து பெட்டில் ஆளை மாற்றி வச்சிடுறாங்க. மாற்றி வச்சுட்டு இவரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவர்கிட்ட வந்து தகவல் கேட்குறப்ப வந்து இந்த மாதிரி பக்கத்தில் தான் இருக்காங்க, அவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் வந்து பார்க்கலான்ட்டு வராங்க. மனோகரி மேடம் வேறு சொல்லியிருக்காங்க, இவங்க கண்ணில் படக்கூடாது, சாமர்த்தியமாக நம்ம செஞ்சதோ ஓரமாக ஒளிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியோட ஆள் வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. இவர் வந்து அந்த ஸ்க்ரீனை விலக்கி அவங்கள பார்க்கலான்ட்டு வராங்க. இவங்க இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து சூப்பராக வேறு லெவலில் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.